ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம். பிராண்டட் எடுத்து கம்மி விலையில் வாங்கினா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் வாங்க. ஸோ ஆடி ஆஃபர் வந்து செம்மையான ரெஸ்பான்ஸில் போயிட்டுருக்கு. வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிரைண்டரும் சரி, ட்ரைப்ளைக்கான வீடியோவும் சரி, அட்டகாசமான ரெஸ்பான்ஸு. ஸோ ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்பேச் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கிரைண்டர்லாம் டிஸ்பேச் பண்ணுறது திருப்பி சொல்கிறேன், மினிமம் 4 to 5 days எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ தான் என்னால் டிஸ்பேச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இன்றைக்கி ஆர்டர் போட்டு அடுத்த நாளே வந்து நீங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியாது. 4 to 5 days டைம் கொடுத்து எனக்கு டிஸ்பேச் கொடுங்க. அப்போ தான் எங்களால் ப்ராப்பராக செக் பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆடி ஆஃபர் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் பார்க்க போகிறோம். பொதுவாக இண்டக்ஷன் ஸ்டவ்னா என்னென்னா, நம்ம எவர் சில்வர் பாத்திரம் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ இல்லைனா ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு வெசல் தான் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க முடியும். அதுவும் நம்ம ஃப்ளாட்டாக இருக்கணும், அதுதான் வைக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் மண்பானை கூட, ஸோ மண் சட்டி கூட நீங்கள் வச்சு இதில் சமைக்க முடியும். ஸோ அதான் இன்ஃப்ராரெட் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு பிளாஸ்டிக், அதாவது ஒரு அடுப்பில் நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ்வில் என்னெல்லாம் பாத்திரம் நம்ம வச்சு சமைப்போமோ எல்லா பாத்திரமும் இதுலேயே வச்சு நம்ம சமைக்க முடியும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சு சமைக்கலாம். இது வந்து இண்டக்ஷன் அப்படின்னா இது இன்ஃப்ராரெட் ரே ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜோடது. இந்த பாடி எல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். இந்த சைடு எல்லாமே இப்போ நார்மலாக இண்டக்ஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹெவி வெயிட் வச்சும்போது பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதில் உங்களுக்கு அது மாதிரி ஆகாது. உங்களுக்கு இதில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, மேலே வந்து செராமிக் பிளேட் கொடுத்துருப்பாங்க. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ். உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஹை வோல்டேஜ். ஸோ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு ஹை வோல்டேஜ் வந்தால் கூட இது ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்னென்ன மெனுஸ் பார்ப்போமோ அது எல்லாமே இதுலேயும் பார்த்துக்கலாம். ஆன் ஆஃப் இருக்கும், கூட்டிக்கிறது, குறைக்கிறது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதுலேயும் நம்மளுக்கு டைமர்லேருந்து எல்லாமே இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டச் ஸ்க்ரீன் மாடல். டச் ஸ்க்ரீன் தான், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே டச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஸோ வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டியோடு வரும். ஸோ முதல்ல நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட கேட்டு இருந்தால் எல்லா பாத்திரம் வைக்கிற மாதிரி ஒரு அடுப்பு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கோசம் தான் இன்றைக்கி எஸ்பெஷலி இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து மண் சட்டி இருந்தாலும் சரி, அலுமினிய பாத்திரம் இருந்தாலும் சரி, எவர் சில்வர் பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்ற அவசியமும் கிடையாது. கொஞ்சம் குழியாக இருந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு வச்சு நம்ம இதில் ஹீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை டெமோவும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 amps ப்ளக் தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் போடுவோம்ல ஹெவியான ப்ளக்கு, ஆர்டினரியாக இருக்க 5 amps ப்ளக்கில் இதில் மாட்ட முடியாது. அதனால் இந்த ஹெவியாக இருக்கிற இந்த பாயிண்டில் நீங்கள் மாட்டிக்கிங்க. ஸோ இது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரம் வைக்கல அது ஆன் ஆகாது. ப்ளஸ் இந்த இதில் வந்து இன்ஃப்ராரெட் ரே ஸ்டவ்வில் வந்து ஆன் ஆகும். நம்மளுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் சொல்லி காமிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை மெனு ஆப்ஷன் இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணோன்னா ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஆன்னு சொல்லி டிஸ்பிளே வரும். அதுக்கப்புறம் இந்த மெனு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கும் உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை வந்து திருப்பி இந்த மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த பார்பிக்யூ என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த இதில் மோடில் வச்சுருக்கோன்னா உங்களுக்கு டிகிரியில் காமிக்கும், டெம்பரேச்சர் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் இதை கூட்டிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 டிகிரி வரைக்கும் வரும். ஸோ நல்ல டெம்பரேச்சர் வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்கனாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆப்ரேட் பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் இந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹீட் தெரியும், சூடு இருக்கும். ப்ளஸ் நம்ம இந்த சைடில் வந்து ஹீட் இருக்காது, கையை வச்சுக்க முடியும். ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்களே, ரவுண்டு கொடுத்துருக்காங்களே, அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம கையை வைக்கக்கூடாது. கையை வச்சிங்கன்னா சூடு இருக்கும், பழுத்துரும் கை வந்து, அந்தளவு ஹீட் இருக்கும். அதனால் ஜாக்கிரதை, குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இதிலே கொடுத்துருப்பாங்க நல்லா ஹை, இந்த இடத்து வரைக்கும் வந்துருச்சுன்னா நல்லா ஹை ஹீட் இருக்கும், ஹெவி டெம்பரேச்சர் இருக்கும், ஹை சிம்மன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி நம்ம ஸ்லிம்மாக வச்சுக்கிறோம் இதோ வச்சுக்கிறோன்றதை பேஸ் பண்ணி தான் அதை நம்ம செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம டெம்பரேச்சர் நம்ம அதிகமாக வைக்கும்போது இப்போ நார்மலி இந்த வேறு இண்டக்ஷனாக இருந்தால் இது ஆனே ஆகாது நம்மளுக்கு. வேறு இதில் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். எப்படி நம்ம ஒரு கேஸ் அடுப்பில் நம்ம குக் பண்ணுறோமோ அது மாதிரி தான்.
ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கேஸில் எப்படி நீங்கள் பாத்திரம் வச்சாலும் வைக்கலனாலும் நம்மளுக்கு ஆன் ஆகுதோ அதே மாதிரி இதில் நீங்கள் பாத்திரம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் நம்மளுக்கு ஆன் ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷ் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்டிஷ் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அலுமினிய பாத்திரம் வச்சு காமிக்கிறேன். நம்ம எந்த பாத்திரம்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் இண்டக்ஷன் மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அலுமினிய பாத்திரம் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இதுக்காக ஒரு நம்ம இண்டக்ஷன் பேஸ் குக்கர் வாங்கணுமோ இல்லை எவர் சில்வர் குக்கர் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் குக்கரே வச்சு நம்ம இதில் வந்து குக் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இண்டக்ஷன் மாதிரி நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது உங்களுக்கு அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெட்டிஷ் தெரியுதுங்களா உங்களுக்கு கங்கு மாதிரி ஆகிடும். ஒரு காயில் எப்படி ஸ்டவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கங்கு மாதிரி ஆகிடும். அந்த ஹீட்டு தான் நம்மளுக்கு வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இதில் வைக்க முடியாது. பிளாஸ்டிக்லாம் வச்சிங்கன்னா அப்படியே உரியிடும். ஸோ அதனால் நீங்கள் பாத்திரம் மெட்டல் ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம், மண் சட்டி வச்சுக்கலாம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி அடுப்பில் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எதெல்லாம் வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ தலைப்பலான்னு கொதிக்கிறது நல்லா தெரியும் பாருங்கள். அப்படியே புகை வந்துட்டுருக்கு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் தான். இண்டக்ஷன் மாதிரியே டக்குன்னு ஃபாஸ்ட் ஆகிடும். என்ன அட்வான்டேஜ்னா எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். இண்டக்ஷன் மாதிரி ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஈஸி. நம்ம செராமிக் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடு இருக்காது. நம்ம நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இங்கே வச்சுக்கலாம் நீங்கள். பெராஸ் நீங்கள் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிள்குள்ளே கையை வச்சா கைப்படுத்துகிறோம். திருப்பி சொல்கிறேன், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஜாக்கிரதையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறோம். ரொம்ப கொதிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு தலைமும் கொதிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஹெவியாக நம்மளுக்கு வந்து இதாகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து இப்போ எடுத்து வச்சாச்சு நம்ம. ஸோ கையை இங்கே வைக்கிற இந்த அளவுக்கு வரைக்கும் ஹீட் இருக்கும் பாருங்க. அப்படியே வந்து அதோட ஹீட் வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் ரெடியூஸ் வரைக்கும் நமக்கு ஹீட் இருக்கும். அதனால் திருப்பி நான் ஏன் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா மறந்து போய் இங்கே வச்சிட்டிங்கன்னா கைப்படுத்துகிறோம். வேறாஸ் இந்த சர்க்கிளுக்கு அவுட்டரில் நீங்கள் கையை வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? இங்கெல்லாம் வச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது. வேறாஸ் அந்த பார்டர் மாதிரி சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா ஒயிட் கலர், அதுக்குள்ளே கை வச்சா கைப்படுத்துகிறோம். திருப்பி சொல்கிறேன். கூட நம்மளுக்கு ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த கிரில் பிளேட்டு. ஸோ எப்படி நம்ம கேஸில் பண்ணுறோமோ இந்த கிரில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சப்பாத்தியெல்லாம் பண்ணுவோம், ரொட்டி, நம்ம சுக்கா ரொட்டியெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இதை வச்சு நம்ம சுக்கா ரொட்டி பண்ணிக்கலாம். நம்ம தணலில் வந்து கங்கில் இது பண்ணி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி எடுக்கலாம் நீங்கள். ப்ளஸ் நீங்கள் அந்த சோளம்லாம் இருக்கு இல்லையா, சோளம்லாம் நீங்கள் வந்து அந்த இது பண்ணுறீங்கன்னா சுட்டு சாப்பிடுவோம், சோளத்தெல்லாம் சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பளம் கூட சுட்டுக்கலாம். அப்பளம் சுட்டு இந்த கிரில் வச்சும் நம்ம சுடலாம். நம்ம எப்படி நம்ம அடுப்பில் வந்து பர்னருக்கு மேலேயே போட்டு சுடுவோம் இல்லையா, அப்போ டெமோ கோசம் அப்பளம் மட்டும் வைக்கிறேன். சும்மா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்ட பண்ணுவோம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த ஹீட்டு தான், அந்த ஹீட்லேயே இப்போ நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் தணலில் அடுப்பில் போட்டு நம்ம அப்பளம் சுடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். தெரியுதுங்களா? சுட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவு ஹீட் இருக்கும் அதில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கிடுன்னு ஹீட் ஆகுது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு பிளேட் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அந்த டாங்கு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கையில் டாங்கில்னால நான் இந்த இடுக்கி வச்சு நான் எடுக்கிறேன். ஏன்னா சூடாக இருக்கிறதுனால அப்படியே திருப்பி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே போட்டு அப்பளம் வந்து நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ மொறுன்னு அப்பளம் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 செகண்ட் ஆறிடுச்சுன்னா அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சப்பாத்தி பண்ணுறீங்க, இந்த வேறு ஏதாவது கிரில் பண்ணுறீங்கன்னா அந்த கிரில் பிளேட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் சுக்கா சப்பாத்தி அந்த நார்த் இந்தியன் சேட்டை எல்லாம் செய்வாங்க இல்லையா, செய்கிற மாதிரி நம்ம சூப்பராக நம்ம வந்து ரொட்டி இதில் வந்து நல்லா பண்ணிக்கலாம். நம்ம சோளங்கள்லாம் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரில் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டக்ஷன் கூடயே நம்மளுக்கு வந்துடும். இந்த இண்டக்ஷன் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கிரில் பிளேட்டு உங்களுக்கு வந்துடும். சூப்பராக நம்ம வந்து கிரில் பண்ணிக்கிறதுனால கிரில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட ஆடி சூப்பரான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம். வெறும் 2949 ரூபா 2949க்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். ஸோ டச் ஸ்க்ரீன் மாடல் 2000 வாட்ஸு 1 இயர் வாரண்டியோட வருது. ஸோ எந்த பாத்திரம் வேணாலும் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக நீங்கள் ஒரு பாத்திரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மேஸ் யூஷுவல் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி பண்ணுமோ ஒரு கிளாத் வச்சு அப்படியே தொடச்சிங்கன்னா போதும். இல்லை ஒரே ஒரு இண்டக்ஷனுக்கு இதுக்கும் என்ன ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஹீட் மட்டும் தான். இந்த பிளேட்ல இந்த சர்க்கிள்ல இந்த ஹீட் இருக்கும், அது ஒன்று தான் நம்மளுக்கு. அதை மட்டும், அது பொதுவாகவே நம்ம கேஸ் அடுப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டோட தானே இருக்கும், அதில் நம்ம போய் பர்னரில் போய் கை வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ரிகாஷன் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மற்றபடி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. இல்லை நம்ம வீடியோலே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. நேரடியாக நம்ம கடை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும். ஸோ அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் பக்கத்தே பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போர்டு இருக்கும். அந்த கட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்மளோட பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நேரில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ஆடி ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிரும் நினைக்கிறேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு ஆடி ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.